ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்னைக்கு வந்து டேஸ்டியான சுவையான இட்லிக்கு தோசைக்கு ஏற்ற நல்ல காரமான வெங்காயம் தக்காளி கார சட்னியும் சின்ன வெங்காயம் சட்னியும் எப்படி செய்யலாம் சொல்லி தர போறேன். இன்னைக்கு நான் 2 சட்னியும் செய்ய சொல்லி தர போறேன். இது எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இடையில இப்போ நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேங்க. இப்போ கருவேப்பிலை வாங்கியிருக்கீங்க, கருவேப்பிலை ஃப்ரிட்ஜு இல்லை, இப்போ கருவேப்பிலை காஞ்சிரும் அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி கருவேப்பிலையை வந்து நல்லா கழுவிட்டு அலசிட்டு இந்த மாதிரி கிளாஸில் வச்சு விட்ருங்க. சூப்பராக ஒரு 2-3 நாள் ஆனாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது ஒரு டிப்ஸுங்க, சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜ் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி நம்ம வந்து ஒரு கண்ணாடி கிளாஸில் வந்து தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நல்லா முழுசாக வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2-3 டேஸ் வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து ஒன்று உதிர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 2 விதமான சட்னி பண்ண போகிறேன். ஒன்று வந்து சின்ன வெங்காயம் வச்சு சட்னி பண்ண போகிறேன். இன்னொன்று வந்து வெங்காயம் தக்காளி போட்டு கார சட்னி பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். சின்ன வெங்காய சட்னிக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், புளி. பெரிய வெங்காய சட்னிக்கு பெரிய வெங்காயம் 1, ஒரு 2 தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல பெரிய வெங்காய சட்னி செஞ்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கிட்டு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடானதும் எடுத்து வச்சிருக்க 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய் ஒரு 7 காஞ்ச மிளகாய். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 4 பூண்டு நல்லா வதக்கிக்கோங்க. தீய விட்டுறாதீங்க பருப்பை. ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், நல்லா வதக்கிக்கோங்க. இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே இந்த சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காய தக்காளி சட்னி, கார சட்னி. ஓரளவுக்கு கண்ணாடி பதத்தில் வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் வதக்கலைன்னா ஒரு மாதிரி பச்சை வாசனை வரும். அதனால வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கணும். அப்போதான் டேஸ்ட் இருக்கும். இப்போ எடுத்து வச்சிருக்கிற 2 தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்படியே ஒரு நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டும். மறுபடியும் ஒரு நிமிஷம் கழித்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுதான் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு, வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்போ சின்ன வெங்காய சட்னி அரைக்க போறேன். ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டாச்சு. இப்போ ஆயில் சூடானதும் எடுத்து வச்சிருக்க ஒரு 10 பூண்டு, ஒரு 6-7 காஞ்ச மிளகாய்,
ஒரு 15 சின்ன வெங்காயம், 15லிருந்து 20 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளி போட்டுக்கலாம். இந்த சைஸ் புளி போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காய சட்னியும் நல்ல டேஸ்டா இருக்கும். இதுக்கு வெறும் வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், புளி, அவ்வளவுதான். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பூண்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்ப 2 சட்னியுமே வதக்கியாச்சு. வதக்கி இப்ப வந்து வெங்காய தக்காளி சட்னி இதையும் வதக்கி ஆற வச்சாச்சு. இப்ப இது வெங்காய சட்னியும் வந்து வதக்கி ஆற வச்சாச்சு. இப்ப இதை வந்து நம்ம ஒரு மிக்சியில போட்டுட்டு அரைச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த வெங்காயம் தக்காளி கார சட்னியை அரைச்சிக்கலாம். வெங்காயம் கார சட்னி அரைச்சாச்சு. இப்ப வந்து சின்ன வெங்காயம் அரைச்சிக்கலாம். இப்ப இதை நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு. 2 சட்னிக்குமே நம்ம ஒரே நேரத்துல தாளிக்க போறோம். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வேணா போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பொரியட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷா போட்டுக்கோங்க. அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சட்னியில வந்து இதை கொட்டிடலாம். இப்ப தாளிச்ச உளுத்தம்பருப்பு, கடுகு எல்லாத்தையும் வந்து இப்ப இதுலயும் கொஞ்சம், இந்த சட்னியில கொஞ்சம், ரெண்டுத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊத்திடலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மணக்க மணக்க சின்ன வெங்காய சட்னி, வெங்காய தக்காளி கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாங்க, சுட சுட இட்லியோட டேஸ்டியான சின்ன வெங்காயம் சட்னி, டேஸ்டியான வெங்காயம் தக்காளி கார சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.